ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஏலியா கமோடிட்டிஸ் ஐபிஓ பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி இந்த ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இவங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கு. அண்ட் இவங்க புக் பில்ட் இஷ்யூவா கிட்டத்தட்ட 51 கோடி இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இந்த கம்பெனி எப்போ இன்கார்பரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான். அண்ட் இவங்க ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை ட்ரேட் பண்ணுறவங்க. ஓகேவா? தென் இவங்க மெயினாக என்ன ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். பட் இவங்க மெயினாக எந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கேஷ்யூஸ் இருக்குல்ல, அதாவது முந்திரியை ப்ராசஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இவங்க அதற்காக இந்த முந்திரிகளை எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல இருந்து, அதாவது வேரியஸ் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்ல இருந்து இந்த முந்திரிகளை அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. தென் நான் சொன்ன மாதிரி நாட் ஒன்லி கேஷ்யூங்கிறது மெயின். பட் கேஷ்யூ தாண்டி இவங்க எதெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர், பல்சஸ், சோயாபீன், ரைஸ், வீட் ஃப்ளார், இது எல்லாமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத் அண்ட் குஜராத்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அஸ் ஆஃப் December 31st, 2023 படி இவங்க கிட்டத்தட்ட 48 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க எதுக்காக இந்த ஐபிஓவை இஷ்யூ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புது யூனிட் அண்ட் புதுசாக பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. தென் இவங்க புதுசாக மிஷினரிஸை வாங்க போகிறதுக்காகவும், அதாவது ஆல்ரெடி இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸை எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஐபிஓ வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. தென் நார்மலாக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இதை அவங்க வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிஓ July 12th, 2024 ஓப்பன் ஆச்சு. அண்ட் இதோட க்ளோசிங் டேட் நாளைக்கு, அதாவது July 16th, 2024. அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 91 95 per ஷேர். லாட் சைஸ் 1200 ஷேர்ஸ் அண்ட் லிஸ்டிங் அட் BSE அண்ட் SMEங்க. ஸோ இந்த ஐபிஓ ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, தென் இந்த ஐபிஓ பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்பெனி பற்றின விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.